ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக பணிவான நமஸ்காரங்கள். சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் KS ஐயங்கார் ஹரிஹர சர்மா ஐயாவும் வந்திருக்கோம். ஐப்பசி மாதத்தின் விஸ்வாவசு வருஷத்தின் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான நாட்களில் மாத கிரகங்களான சூரியன், செவ்வாய், புதன் மற்றும் சுக்கிரனுடைய மாற்றங்கள், இந்த மாதத்தில் வரக்கூடிய ஏற்றங்கள், மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதை தவிர இந்த மாதத்தினுடைய விசேஷ நாட்கள் என்ன அப்படின்றத ஐயா கிட்ட கேட்டுக்கலாம். நமது யூடியூப் அனைவருக்கும் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நாம் இப்போ பார்க்க போகிறது விசுவாச வருஷம் ஐப்பசி மாத பலன்களை பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவத்தின்படி 4வது ராசியான கர்க்கடகத்தில் குரு பகவான் வக்ரகதியில் இருக்கார். அந்த இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்காரு. உச்சம் பெற்றிருந்து அவருடைய நட்சத்திரமான புனர்பூசத்தில் இருக்கார். இருந்தாலும் அவர் செயலற்ற தன்மையில் இருக்கிறார். ரிட்ராகேஷன் அப்படின்னா செயலற்ற தன்மையில் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 5வது ராசி அப்படின்றது சிம்ம ராசி. அதில் கேது பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 6வது ராசியான கன்னியா ராசியில் சுக்கிர பகவான் இருக்கார். அதுக்கு அடுத்தது 7வது ராசியான துலாம் ராசியில் நீச்சமடைஞ்ச சூரியனும் செவ்வாயும் புதனும் இருக்காங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க காலபுருஷ தத்துவத்தின்படி 11வது ராசியான கும்பத்தில் சனி பகவான் ரிட்ராகேஷனில், அதாவது ரிட்ராகேஷன்னாக்க செயலற்ற தன்மையில் இருக்கார். கூட ராகு பகவானும் இருக்கார். இப்படி ஏற்பட்ட கிரக நிலவரத்தில் இந்த ஐப்பசி மாதம் பிறக்குது. சரி, இந்த ஐப்பசி மாதம் பிறக்கும்போது ஆத்மகாரகனான சூரியனே நீச்சம் அடைஞ்சு போயிட்டாரே சாமி. அதே போல் கடந்த ஒரு 12 நாளைக்கு சுக்கிர பகவான் நீச்சம் அடைஞ்சிருக்கிறாரு. அதை தவிர புத பகவானை பொறுத்தளவுக்கு பரிவர்த்தனை யோகம் பெற்று அவரவர்கள் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறாங்க. இந்த ஐப்பசி மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் வருது அப்படின்றத பார்ப்போம். எப்போதுமே நம்மளை பொறுத்தளவுக்கு நம்மளுடைய நேயர்களுக்கு என்ன சொல்லிடுறோம் அப்படின்னாக்க, எந்தெந்த நாளில் என்னென்ன விசேஷங்கள் வருதுன்னு அவங்க முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னாக்க அதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொள்ள வசதியாக இருக்கும். 20/10/2025 என்ன? தீப ஒளி திருநாள். தீப ஒளி திருநாள்னா என்ன? நரகனை வதம் பண்ணின நாள். அதுக்கு அடுத்த நாளே அமாவாசை வந்துடுது. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தீபாவளிக்கு அடுத்த நாள் வரும், ஒரு சில காலகட்டங்கள் முன்னாடி வரும். 21/10/2025 அமாவாசை அன்னைக்கே லக்ஷ்மி பூஜை பண்ணுவாங்க. சூரனை வதம் பண்ணிய நாள். எம்பெருமான் முருகப்பெருமான் சூரனை வதம் பண்ணிய நாள் எப்போ அப்படின்னாக்க 27/10/2025. அதுதான் கந்த சஷ்டி. 28/10/2025. சாமி, நானும் கொடுத்த வாடகை வீட்டிலே இருக்கிறேன், நானும் ஒரு சொந்த இடம் வாங்கி வீடு கட்டுறதுக்கான யோகம் வருமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் வாஸ்து நாள் வருது. என்னைக்கு வருது அப்படின்னாக்க 28/10/2025. அதுலேயும் பூஜை போடுறது உகந்த நேரம் அப்படின்றது கார்த்தால 6:55 8:25 பூஜை போட்டோம் அப்படின்னாக்க அந்த பில்டிங் எந்த விதமான தடங்கல்களும் அரசாங்கத்தினாலேயோ பேங்க் லோன்னாலேயோ இயற்கை சீற்றங்கள்னாலேயோ எந்த தடையும் தாமதமும் இல்லாமல் வாஸ்து பகவானை நாம் குளிர வச்சுட்டோம் அப்படின்னா அவர் நமக்கு அருள் புரியும் பொழுது எந்த விதமான தடங்களும் தாமதமும் இல்லாமல் வீடு எடுத்து கட்டி முடிக்கிறவர்களும் அந்த வாஸ்து பகவான் இருக்கார். அப்போ அந்த பரம பவித்திரமான நாள் 28/10/2025. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க 5/11/2025 அன்னாபிஷேகம். அந்த பௌர்ணமி பேர் ஐப்பசி பௌர்ணமி. ஐப்பசியில் பார்த்தோம் அப்படின்னாக்க சூரிய பகவான் இருக்கிறது துலாத்தில் இருப்பார், சந்திர பகவான் இருக்கிறது மேஷத்தில் இருப்பார். மேஷம் அப்படின்றது ரிஷபத்தில் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்கள். அப்போ இந்த காலகட்டங்கள் அப்படின்றது பௌர்ணமி. இந்த ஐப்பசி பௌர்ணமி அவ்வளோ ஒரு விசேஷமானது. இப்படி ஏற்பட்ட இவ்வளோ மிக சிறப்பான நாட்களோட இந்த ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரையிலும் 29 நாள் கிட்டத்தட்ட இருக்குது. இதில் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பலன்கள் தருவார்ன்றதை பார்ப்போமா? அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, விரைவாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்றது நம்ம சந்திரனை சொல்கிறோம். அந்த இடத்துல தான் பிரகஸ்பதியான குரு அதிசாரம் வாங்கி
உச்சம் பெற்று தன்னுடைய நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரத்திலேயே வரார். அப்போ இதுவரையிலும் கஷ்டப்பட்டுட்டு இருந்த அத்தனை பேருக்கும் எதில் பொருளாதார ரீதியாக, மன ரீதியாக, அதே போல் 12ல் இருந்த குரு மன உளைச்சல்கள், மென்டல் டிப்ரெஷன், மென்டல் டிஸ்டர்ப்டு, பொருளாதாரத்தில் அடி, கொடுத்த கடன் வரல, வாங்கின கடனை கொடுக்க முடியாமல் அவதிப்பட்டு இருந்த கர்க்கடக ராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் குரு அதிசாரத்தில் உச்சத்தில் அவருடைய புனர்பூச நட்சத்திரத்தில் வரதுனால எல்லா டிப்ரெஷனும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பைப்பை திறந்தால் எப்படி எண்ணெய் பிசுறில்லாமல் கொட்டுமோ அதே போல் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். நீண்ட நாட்களாக உங்களுக்கு நீங்கள் கொடுத்துருந்த பணம் திருப்பி வரக்கூடிய மாதம் இந்த ஐப்பசி மாதம்னு சொல்லலாமா, ஐப்பசி மாதம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ராசிலேயே குரு இருக்கார். அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் புத பகவானும் இருக்காங்க. 3ஆம் இடத்துல நீச்சமடைஞ்ச சுக்கிரன் இருக்காங்க. நீச்சமடைஞ்ச சுக்கிரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் பெறுறாங்க. எப்போ பரிவர்த்தனை யோகம் பெறுறாங்க அப்படின்னாக்க ஜோதிட சாஸ்திரத்தில் அந்தந்த கிரகங்கள் அந்தந்த இடத்துல ஆட்சி பெறத்துக்கு சமானம். புதனை பொறுத்தளவுக்கு கன்னியில் ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் பெறாரு. சுக்கிரனை பொறுத்தளவுக்கு அங்கே நீச்சம் பெறாரு. நீச்சம் பெறவர் அவர் பரிவர்த்தனை யோகம் பெறும்போது அங்கே ஆட்சி பெறாரு. அப்போ உங்களுடைய 3ஆம் இடம் என்பது கம்யூனிகேஷன் பாவம். உங்களுடைய கம்யூனிகேஷன் பாவம் வலுப்பெறக்கூடிய காலகட்டங்கள். நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையும் ஜெயமாகக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது 4 வண்டி வாகன மாத்ருஸ்தானம். கடந்த காலகட்டங்களில் கர்க்கடக ராசியை சேர்ந்த அம்மா, அந்த ராசியை சேர்ந்தவர்களுடைய தாயாருக்கு உடல் நலத்தில் தொந்தரவு இருந்துகிட்டு இருந்துச்சு. தொந்தரவுனால ஆஸ்பத்திரியில் பொருளாதார விரயம் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த பொருளாதார விரயங்கள் அத்தனையும் இந்த காலகட்டங்களில் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐசியூவில் இருந்தவங்க ஜென்ரல் வார்டுக்கு வருவாங்க, ஜென்ரல் வார்டில் டிஸ்சார்ஜ் ஆகி போயிடுவாங்க. அதே போல் புதிய வண்டி வாகனம், சைக்கிள் இருக்கிறவங்க டூ வீலர் இருக்கிறவங்க கார் இருக்கிறவங்க சேடன் என்கிற லேபிஷ் காரும் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களாலும் நிர்மலா சீதாராமனும் ஜிஎஸ்டியை 4 2 கொண்டு வந்துட்டாங்க. விலைகள் அத்தனையுமே குறைஞ்சி போச்சு. மக்கள் வாங்கக்கூடிய பொருளாதாரமும் பணமும் வளர்த்து போயிடுச்சு. அதனால் வண்டி வாகனம் வாங்கணும்னு முயற்சி செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் இந்த ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் கர்க்கடக ராசி பாரங்களுக்கு 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குருவுடைய பார்வை விழுது. அதனால் நீண்ட நாட்களாக இந்த மிதுன ராசி சேர்ந்த அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருதி கிடைக்காமல் இருந்த அத்தனை குழந்தைகளுக்கும், அத்தனை ஆணாக இருக்கட்டும் அது பெண்ணாக இருக்கட்டும், அவங்களுக்கு வம்சமிருதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதம்னு சொல்லலாம். இதை தவிர நம்ம எப்போதுமே மாத பலன்கள் சொல்லக்கூடியது அப்படின்றது விரைவாக செல்லக்கூடிய கிரகங்கள் சூரியன், அங்காரகன், புதன், சுக்கிரன். இப்போ இந்த 4 கிரகங்களுடைய மாற்றமும் ஏற்றமும் என்ன கர்க்கடக ராசிக்கு தருவாங்க அப்படின்றது நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த விஸ்வாவசு வருஷம் ஐப்பசி மாதம் 18/10/2025 16/11/2025 வரலும் உண்டான 29 நாட்கள். இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார். 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கார் அப்படின்னா குடும்பத்தில் பணவரவு அதிகமாக இருக்கும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. புதுசாக லேண்ட் வாங்கக்கூடிய காலகட்டமாக அமையும். புதுசாக கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு. எதனால் சார் கடன் வாங்குவீங்கன்னா உங்களுடைய ராசியிலேயே குரு இருக்கார். அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதி. ஸோ கடனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய, அதுவும் சுப கடனாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த கடகராசிக்காரர்கள் வேளாண்மை செய்கிறவங்க, அதாவது அதை தவிர இந்த இது கார்டன் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர தோட்டு துறவு இந்த காடு அந்த மாதிரி வச்சுருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். தென்னந்தோப்பு வச்சுருக்கிறவங்க, இந்த அரிசி மண்டி வியாபாரம் பண்ணுறவங்க, அரிசியில் அதை தவிர பல்சஸ் அதாவது பருப்பு வகைகளில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். பால் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு பெரிய மாற்றம் இருக்கும். தண்ணீர் வியாபாரம், என்ன சார் ஐப்பசி மாதத்தில் தண்ணீர் வியாபாரம் நிச்சயமாக பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமையும்.
ஏன்னா அதை தவிர பார்த்தலையானால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த ஓட்டுநர்கள் மிக வேகமாக செல்லக்கூடிய ஓட்டுநர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அது தவிர உணவகங்கள், அதாவது இந்த சாப்பாடு பண்ணக்கூடிய தளிகை அவர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம், சமையல் கலை வல்லுநர்களுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த மாதம் அமைய போகிறது. இந்த மாதத்தில் பார்த்தாலேயானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம். ஏன்னா படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். அது தவிர புதிய தொழில் அமையும். தொழிலில் பார்த்தாலேயானால் உங்களுக்கு ஒரு பெரிய கம்ஃபர்ட் இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாளாக பார்த்தோம்னா தொழிலில் வந்து ஒரு பெரிய மாறுதல்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும், மேலதிகாரி மூலியமாக பிரச்சனைகள் இருக்கும். ஏன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி வேறு போயிட்டு இருக்கிறதுனால தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் அவருடைய வீடான 10ஆம் இடத்தையும் பார்க்கறதுனாலையும் குரு பகவானின் பார்வை 9ஆம் இடத்துல உணர்றதுனாலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய பெயர் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். கம்ஃபர்ட் லெவல்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. பண வரவிற்கு பஞ்சம் இருக்கவே இருக்காது. ஏன்னா 4ஆம் அதிபதியான சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போயிருக்கார். திக்பலம் வேற பெறுறார். ஆட்சி பெற்று திக்பலம் பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக இப்போ புதுசாக வந்து ஒரு வீடு வாங்கிறதுக்குன்னு லோனை போட்டு நிச்சயமாக வாங்குவீங்க. ஏன்னா செவ்வாயும் சேர்ந்து இருக்கிறது பெரிய விசேஷம். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு சுப செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தவிர்க்கணும்னு சொல்கிறோம். அந்த சில நாட்கள் வந்து இது சந்திராஷ்டம நாட்கள்னு சொல்கிறோம். சில பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு ஏன் சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஒளி கொடுக்கக்கூடிய சந்திரன் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக ஒளி இழந்து போகும். அது எப்படி சார் ஒளி இழந்து போகும்? பௌர்ணமி அன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம் எப்படி வரும்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறையக்கூடிய காலகட்டம். அதனால் அந்த காலகட்டம் வந்து எந்த மாதிரியான விளைவுகள், எந்த மாதிரியான விஷயங்களை கொடுக்கும், இந்த மாதத்தில் வந்து எந்த கடவுளை போய் வேண்டினால் உங்களுக்கு வரக்கூடிய வந்த பிரச்சனைகள் தீரும்னா ஐயா கிட்ட கேட்போம். அருமையான விளக்கம். இந்த கடகராசி என்பவர்களுக்கு தவிர்க்க வேண்டிய நாட்கள், சுபம், வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு தவிர்க்க வேண்டிய நாட்கள் அப்படின்றது 30/10/2025, 31/10/2025, 1/11/2025, 2/11/2025. இந்த நாட்களும் சுப முடிவுகள் எடுக்கக்கூடியது. அடுத்தது வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு பயணம் செல்லக்கூடியதை தவிர்ப்பது. சரி சாமி, நான் முன்னாடியே டிக்கெட் போட்டுட்டேன், வேறு என்ன தான் சாமி எனக்கு பண்ணுறது? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள வேத பாடசாலை, வேதத்தினுடைய ஒரு அங்கம் தான் ஜோதிஷ சாஸ்திரம்ன்ற பேர். வேதத்தை நாம் ரசித்தோம்னாக்க வேதம் நம்மளை ரசிக்கும். அப்படியேற்பட்ட வேத பாடசாலைக்கு போயிட்டு ஒரு 20 கிலோ அரிசி வாங்கி அந்த வேதம் படிக்கிற குழந்தைகளுக்கு கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னாக்க வேதம் வளரும் போது ஜோதிஷமும் வளரும், உங்களுடைய தடைகளும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சாமி, எனக்கு இது இருக்கிற இடம் தெரியலையே, எங்கள் இடத்துல எங்கே வேத பாடசாலை இருக்குன்றது தெரியலையே அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் இல்லை. கோசாலைகள் அப்படின்றது பசுக்களை பராமரிக்கக்கூடிய இடம். அந்த பசுக்களை பராமரிக்கக்கூடிய இடத்துக்கு அந்த மாதத்துக்கு உண்டான வைக்கோல், புல் அல்லது அகத்திக்கீரை அந்த ஒரு மாதத்துக்கு உண்டானதை வாங்கி கொடுத்துட்டாக்கலாம். கோவை ரட்சிச்சோம் அப்படின்னாக்க கோலை சர்வ தெய்வங்களும் வாசம் செய்கிறதா ஐதீகம் சொல்லுது. அதை பண்ணினாலும் வரக்கூடிய பிரச்சனையும் வந்த பிரச்சனையும் விலகும். சரி, அடுத்தது இந்த தசாநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூட்சமநாதன் சரியில்லாத கடகராசி என்பவர்கள் வணங்க வேண்டிய இடம் தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில், திருவையாறு பக்கத்தில் திங்களூர். அதுதான் சந்திரனுடைய ஸ்தலம். நவகிரக ஸ்தலத்தில் அது ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு தாயாருக்கு ஒரு அர்ச்சனை, ஈஸ்வரனுக்கு ஒரு அர்ச்சனை, சந்திர பகவானுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணிட்டு வந்தோம்னாக்க வரக்கூடிய பிரச்சனைகள் விலகும். சாமி, போக முடியாது, திருவையாருக்கு அவ்வளோ தூரம் போகிறது கஷ்டமாச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க, நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் பழைய ஈஸ்வரன் கோயிலில் நவகிரகத்தில் உள்ள சந்திர பகவானுக்கு திங்கக்கிழமை சந்திரஹோரை 6 to 7 போயிட்டு ஒரு அர்ச்சனை, ஒரு நெய் தீபம், 9 முறை பிரதட்சணம், இந்த 3ல் எதாவது ஒன்று பண்ணிட்டு வந்தீங்கன்னாக்க நடக்கக்கூடிய தசா, நடக்கக்கூடிய புத்தி, அந்தரம், சூட்சமத்தினால கிடைக்காத பலன்களும் சரணாகதி அடையும் போது கிடைக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தோம்னாக்க கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம்
என்னென்ன நற்பலன்களையும் என்னென்ன கெடுபலன்களையும் கொடுக்கறது அப்படின்றத கன்க்ளூஷனாக நம்மளோட அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா அற்புதமாக சொன்னீங்க. அதாவது கடகராசியை பொறுத்தவரையிலும் இவ்வளவு நாளாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் படிப்படியாக மறையத்தோடும். ஏன்னா ராசியில் குரு இருக்கிறதுனாலையும் அதாவது அதிசாரம் பெற்று இருக்கிறதுனாலையும் தீர்க்கமான சிந்தனைகளும் எடுத்த முடிவுகளில் நிச்சயமாக நிற்கக்கூடிய காலகட்டமாக அமையும். முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக இருக்குது. புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. சுப கடன்கள் அமையக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கும், வேலையில் ஏற்றம் கிடைக்கும். அதாவது சீனியர்ஸ், அதாவது உங்களுடைய வேலையில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் மூலியமாக பாராட்டுதல்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சுகம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. உங்களுக்கு பார்த்தீங்களேன்னா இளைய சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. தாயின் மூலியமாக சொத்துக்கள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இவ்வளவும் இருந்தாலும் சனி பகவான் 8ஆம் இடத்தில் வக்ரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு இன்னல்களை கொடுப்பார். அதனால் கொஞ்சம் பொறுமையாக எந்த ஒரு விஷயத்திலையும் முடிவு எடுக்கிறது நல்லது. அப்படின்னும் உங்களுக்கு இந்த மாதம் 85 விழுக்காடு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அப்படின்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.